தாங்கள் பல விஷயங்களை உணர்ந்தவர். தங்களிடம் மறைப்பதற்கில்லை. இப்போது நான் தயார் செய்து வந்திருக்கும் இந்த மருந்து ஒரு வியாஜியம்தான். சம்பிரதாயத்திற்காகத்தான். நோயின் ஆரம்ப நிலை என்றால் நிச்சயம் குணப்படுத்தும். ஆனால் புரிகிறது வைத்தியரே. எதையும் கேட்டு அதிர்ச்சி அடையும் நிலையில் நான் இல்லை. இல்லை தாயே, நான் தெரியும். எந்த நேரமும் எனக்கு மரணம் சம்பவிக்கும் என்பீர்கள். அவ்வார்த்தை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்காது. காரணம், இதைவிட ஒரு அதிர்ச்சியான செய்தியாக முன்பு என்னை பாணிக்கிரகணம் செய்து சகதர்மனியாக்கி வாழ்வாங்கு வாழ்ந்தவர் என்னிடம் தெரிவிக்காமலேயே சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார். அதையே தாங்கிக் கொண்டவள் இதையா தாங்க மாட்டேன்? வியாதியை பற்றிய கவலையை காட்டிலும் என்னுடைய கடைசி 2 மகன்களுக்கு என்ன வழி, என்ன கதி என்றுதான் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். அதற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிட்டது. எனக்கு அதுவே போதும். தாயே, இப்போதைய ஆச்சாரியர் பூர்வாசிரமத்தில் தங்களுடைய கணவர் அல்லவா? அவரிடமே கூட இந்த கொடிய வியாதியை பற்றி தாங்கள் சொல்லவில்லையா? இதுவரை தெரிவிக்காமல் இருந்தாலும் இப்போதாவது அவரை சந்தித்து இதை தெரிவிக்கலாமே. தெரிவிக்கத்தான் நினைத்தேன். ஆனால் அந்த முயற்சி எப்பொழுதோ பயனற்று போய்விட்டது. இனி அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. வைத்தியரே, சொல்லுங்கள் தாயே. எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். என்ன தாயே அது? எனக்கு இப்போது இருக்கும் வியாதியை பற்றியோ அதன் வீரியத்தை பற்றியோ யாரிடமும், குறிப்பாக என் பிள்ளைகளிடம் சொல்லிவிடக்கூடாது. இந்த முன்னாள் ராணியிடம் நீங்கள் விசுவாசம் உள்ளவர் என்ற நம்பிக்கையில் இதை நான் உங்களிடம் கேட்கிறேன். தாயே, தங்களின் ஆணையை மீறுகின்ற சக்தி எனக்கில்லை. இருப்பினும் தாங்களே தங்கள் மகன்களுக்கு தெரிவிப்பதுதான் முறையாகும். இல்லை வைத்தியரே, அது சரிவராது. எனது இளைய 2 பிள்ளைகளோடு வெகு நாட்கள் இருந்து விட்டேன். மூத்த 2 பிள்ளைகளோடு இப்பொழுதுதான் தஞ்சமடைந்திருக்கிறேன். தன் தாயை ஒரு கொடிய நோய் கொன்று கொண்டிருக்கிறது என்ற செய்தி அவர்களுக்கு கண்டிப்பாக எட்டக்கூடாது. அவர்கள் தாங்கிக் கொள்ளவும் மாட்டார்கள். பல வருடங்கள் கழித்து நான் என் மூத்த பிள்ளைகளோடு சேர்ந்திருப்பதால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதை குலைக்க நான் விரும்பவில்லை. ஒருவேளை நீங்கள் தெரிவித்து விட்டால் பெற்ற தாயை அவளது வியாதியிலிருந்து குணப்படுத்த முடியாது கையாலாகாத பிள்ளைகளாக ஆகிவிட்டோமே என்றெல்லாம் வீணாக தங்கள் தேகத்தை வருத்தி துக்க சாகரத்தில் மூழ்கி விடுவார்கள். நிச்சயம் எந்த தாயும் தன் பிள்ளைகள் துன்பப்படுவதை சகித்து உயிர் வாழ மாட்டாள். எப்படியும் ஒரு நாள் உயிர் இந்த தேகத்தை விட்டு பிரியத்தான் போகிறது. அதற்கு முன்னரே பிரிய வியாதியை ஒரு காரணமாக வைத்திருக்கிறார் அந்த பெருமாள். அவ்வேளையில் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை என் பிள்ளைகளுக்கு அவரே கொடுப்பார். அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்களாக அவர்களிடம் தெரிவித்து விடாதீர்கள். தங்கள் உள்ளத்தின் ஆழமான கருத்தை புரிந்து கொண்டேன் தாயே. தங்களின் கட்டளைப்படியே நடக்கிறேன். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை முறை உட்கொள்ள வேண்டும்? காலை மாலை 2 வேளையும் உணவுக்கு பின்பு தேனிலே கலந்து இந்த மருந்தை அருந்துங்கள். சரி, நான் புறப்படுகிறேன் வைத்தியரே. நல்லது தாயே. அம்மா, என்னம்மா, இங்கே என்ன விஷயமாய் வந்தீர்கள்? அது வேறொன்றுமில்லை. இங்குதான் நம் ராஜாங்க வைத்தியர் இருக்கிறார். அவரை காணவா வந்தீர்கள்? ஆமாம். அன்று நான் இருமிய போது வைத்தியரிடம் அழைத்து போகிறேன் என்று நீ சொன்னாய். ஆனால் நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அதற்கு பிறகு இருமல் கூடுதலாகிவிட்டது. அதுதான் வைத்தியரை பார்த்து மருந்து வாங்க வந்தேன். வா போகலாம்.
சற்று பொறுங்கள் அம்மா. என்னோடு மீண்டும் வைத்தியரிடம் வாருங்கள். நான் அவரிடம் உங்கள் உடல்நிலை பற்றி ஆலோசிக்க வேண்டும். சாதாரண இருமல்தானா என ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாருங்கள், போகலாம். இல்லை தெய்வக்கரசு, வேண்டாம். நான் அவரிடம் தீர விசாரித்து விட்டேன். சாதாரண இருமல்தானாம், 2 நாட்களில் குணமாகிவிடும். அதற்கில்லை அம்மா, தாங்கள் எதையும் விவரமாக தெரிவித்திருக்க மாட்டீர்கள். வைத்தியரும் அவசரமாக ஏதோ மருந்து என்று ஒன்றை கொடுத்திருப்பார். நன்கு பரீட்சை செய்து பார்த்து பிறகு மருந்து உட்கொள்வதுதான் உச்சிதமானது. வாருங்கள். தெய்வக்கரசு, நான் சொன்னால் நம்ப மாட்டாயா? நீ என்ன நினைக்கிறாயோ அதே போல் அவரிடம் தெரிவித்துதான் இந்த மருந்தை நான் வாங்கி இருக்கிறேன். 2 நாளில் பூரணமாக குணமடைந்து விடுவேன் என்று அவரே சொன்னார். வைத்தியரே சொன்னாரா? ஆம் தெய்வக்கரசு, எனக்கு ஒன்றும் இல்லை. மறுபடியும் நம்பிக்கை இல்லாமல் அவரிடம் போய் கேட்பது அவருக்கு எரிச்சலைத்தான் ஏற்படுத்தும். சரி, இருமல் பூரணமாக குணமாகிவிடும் என்று வைத்தியர் உறுதியாக சொன்னார் அல்லவா? கொடுத்த மருந்தை வேளை தவறாமல் உட்கொண்டால் இருக்கும் வரையில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னார். என்னம்மா இது? இருக்கின்ற வரையில் என்றெல்லாம் எதற்காக அபசகுணமாய் பேசுகின்றீர்கள்? சரியான பிள்ளையடா நீ. நான் ஒன்று சொன்னால் நீ ஒன்று புரிந்து கொள்கிறாய். இருமல் இருக்கும் வரையில் இந்த மருந்தை உட்கொள்ளுங்கள், பிறகு மருந்து அவசியமில்லை என்றார். அதைத்தான் உன்னிடம் தெரிவித்தேன். அப்படியென்றால் சரியம்மா, வாருங்கள், போகலாம். எப்படியோ என்னை இங்கு ஓர் இரவு தங்க வைத்து விட்டீர்கள். நீங்கள் இங்கு தங்கியதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நேற்று இரவு அவசரமாக வெளியே செல்ல வேண்டிய கட்டாயம், வருவதற்கும் தாமதமாகிவிட்டது. அதனால் என்ன, நீங்கள் அங்கு சென்றதுதான் உச்சிதம். உங்களிடம் சரிவர பேசக்கூட இயலவில்லை. எப்படியும் அடியேன் உங்களை காண அகத்திற்கு வருவதாகத்தான் இருந்தேன். வாருங்கள் வாருங்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் வரலாம். உங்களை வரவேற்க காத்திருக்கிறேன். அது பின்னொரு சமயம் வருகிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கு இருப்பதால் விஷயம் என்ன என்பதை சொல்லிவிடுகிறேன். நீங்கள்தான் அதை சரிவர செய்ய முடியும். பீடிகையெல்லாம் பலமாக இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய பொறுப்பை சுமத்துவதாக இருக்கிறீர்களோ? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். எங்கள் ஜமீனை பராமரிப்பதற்கு தக்க மேலாளர் தேவை. நீங்கள்தான் அதற்கு ஏற்ற யாராவது இருந்தால் ஏற்பாடு செய்து தர வேண்டும். என்னது, உங்கள் ஜமீனுக்கு மேலாளரா? நீங்கள் இருக்கிறீர்கள், கூரேசன் இருக்கிறான், போதாததற்கு கணக்கு பிள்ளை வேறு இருக்கிறார். உங்கள் அனைவரையும் மீறி மேலாளருக்கு இங்கு என்ன வேலை இருக்க முடியும்? கணக்கு பிள்ளை இருக்கிறார், ஆனால் அவர் நாம் கூறுவதை செயல்படுத்துவதோடு சரி. கூரேசனுக்கு இந்த பணிகளில் பெரிதாக நாட்டமில்லை. அதற்குண்டான பக்குவமும் குறைவு. அடியேன் திவ்ய கஷேத்திரங்களை தரிசித்து அதன் பின் வானப்பிரஸ்தாசிரமத்தை மேற்கொள்ளலாம் என்றிருக்கிறேன். ஆகையால் நம் ஜமீனையும் பண்ணையையும் பொறுப்புடன் நிர்வகிக்க மேலாளர் அத்தியாவசியமாகிறார். அதனால்தான் உங்களிடம் விண்ணப்பித்தேன். உங்களுக்கு பரிச்சயப்பட்டவர்கள் பலர் இருப்பார்களே, அவர்களில் யாரையாவது நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும். பலர் இருக்கின்றனர், ஆனால் உங்களுக்கு என்றால் நான் சற்று ஆலோசித்துதான் சொல்ல வேண்டும். இதற்கு சற்று அவகாசம் தேவை. உங்களுக்கு ஏற்றவராக யார் இருப்பார்கள் என்று பார்த்து சொல்கிறேன். உண்மையிலேயே மிகப்பெரிய பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள். நீங்கள் திறம்பட செய்வீர்கள் என்ற நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. சரி சுவாமி, அப்பொழுது நான் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுவாமி, இதை எங்கள் சார்பாக ராமானுஜ சுவாமிகளிடமும் தஞ்சாவிடமும் கொடுத்து விடுங்கள். சரி. இதுவும் தஞ்சாவிற்கு பிரத்யேகமாக நான் செய்தது. இது அவளுக்கு மிகவும் பிடித்த அதிரசம். ஏதேது, ராமானுஜனும் கூரேசனும் நட்பு ரீதியில் ஒன்றியவர்கள் என்று தெரியும். இப்பொழுது தஞ்சாவும் ஆண்டாளும் அதையும் மிஞ்சி விடுவார்கள் போல் தெரிகிறது. ஆமாம் சுவாமி, பார்த்த மாத்திரத்திலேயே தஞ்சாவை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. அவளும் அதே போல்தான். அன்று நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தோம். பல விஷயங்களில் இருவர் மனதும் ஒன்று போல் இருந்தது.
இணை பிரியாத தோழிகள் ஆகிவிட்டோம். இதை நீங்கள் அவளிடம் அவசியம் தெரிவிக்க வேண்டும். நீ சொன்னதை அப்படியே அவளிடம் சொல்கிறேன். அவளும் சந்தோஷப்படுவாள். சரி, நேரமாகிறது. நான் புறப்படுகிறேன். நான் வருகிறேன் சுவாமி. வாருங்கள். கோவிந்தா, அண்ணா, என்ன இன்னும் ஓலையும் கையுமாக இருக்கிறாய்? நாம் புறப்பட வேண்டாமா? எங்கே அண்ணா? சரியாக போயிற்று. நான் எங்கு கூப்பிடப் போகிறேன்? காஞ்சிபுரத்திற்குத்தான், திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்திற்கு. நான் தங்களிடம் முன்பே சொன்னேனே அண்ணா, இங்கேயே தங்கப் போவதாக. அதுதான் நான் எவ்வளவோ சொல்லியும் அதை நீ ஏற்க மறுத்து இந்த வாரத்தில் இன்று வரை நீ இங்கேயே தங்கிவிட்டாயே. அதோடு நாளையும் நாளை மறுநாளும் பாடசாலை விடுமுறையாயிற்று அல்லவா? எப்போதும் வார இறுதியில் நான் ஸ்ரீபெரும்புதூர் செல்வேன், நீ மதுரமங்கலம் செல்வாய். அதுதானே வழக்கம்? ஆமாம் அண்ணா. அதனால்தான் சொன்னேன், இன்றே நாம் இருவரும் காஞ்சிபுரம் சென்றுவிட்டு நாளை அங்கிருந்து நம் ஊர்களுக்கு புறப்படலாம் என்று. மேலும் இம்முறை என்ன செய்யப் போகிறேன் என்றால், நேராக நாளை உன்னை அழைத்துக் கொண்டு நானும் மதுரமங்கலத்திற்கு வந்து சித்தியும் சித்தப்பாவையும் பார்த்துவிட்டு பிறகு ஸ்ரீபெரும்புதூர் செல்லலாம் என்றிருக்கிறேன். நான் உன் தாய் தந்தையரை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அப்படியென்றால் தாங்கள் அவசியம் மதுரமங்கலம் சென்று அவர்களை பார்த்துவிட்டு பிறகு ஸ்ரீபெரும்புதூர் செல்லுங்கள் அண்ணா. ஆனால் என்ன ஆனால்? நான் மதுரமங்கலம் வரப்போவதில்லை. கோவிந்தா, நீ என்ன சொல்கிறாய்? எங்கே என் முகத்தை பார்த்து பதில் சொல். ஏன் வரப்போவதில்லை? இவ்வாரம் இங்கேயே தங்கலாம் என்று இருக்கிறேன் அண்ணா. சில வேதாந்த இலக்கணங்கள் மற்றும் சில குறிப்புகள் எடுக்கும் பணி இன்னும் முடிவடையவில்லை. எனவேதான் நான் வருவதற்கில்லை என்று சொன்னேன். மற்றும் ஒரு உபகாரம் அண்ணா, தாங்கள் மதுரமங்கலத்தில் என் அம்மா அப்பாவிடம் அடுத்த வாரம் கூடிய வரையில் நான் வருவதாக தெரிவித்து விடுங்கள். நீ உன் மனதில் என்னதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கோவிந்தா? நீ என்னோடு வரத்தான் போகிறாய். தயவு செய்து என்னை பொறுத்தருள வேண்டும் அண்ணா. இந்த வாரம் இங்கேயே தங்கிக் கொள்கிறேன். கோவிந்தா! ராமானுஜா, கோவிந்தனை எதற்கு அதட்டுகிறாய் ராமானுஜா? அவன்தான் இவ்வாரம் வரவில்லை என்கிறானே, பிறகு ஏன் அவனை வற்புறுத்துகிறாய்? அதற்கில்லை குருதேவா, இன்றுடன் இந்த வாரத்திற்கான வகுப்புகள் முடிந்துவிட்டன. வார இறுதியில் நாங்கள் எங்கள் ஊருக்கு செல்வது வழக்கம்தானே, அதற்காகத்தான் அழைத்தேன். அதெல்லாம் சரிதான். கோவிந்தன் நான் எடுத்த பாடங்களை மேலும் படித்தபடி இருக்கிறான். அவன் வரவில்லை என்றால் விட்டுவிடேன். ஏற்கனவே எடுத்த பாடங்களை வகுப்பிலேயே நன்கு படித்தாகிவிட்டதே குருநாதா. திரும்பவும் அப்பாடத்தையே இங்கிருந்து ஏன் படிக்க வேண்டும்? ஏன் ராமானுஜா, நீ இங்கு படித்ததை காஞ்சிபுரம் சென்றதும் திருக்கச்சி நம்பிகளிடம் தெரிவித்து சில விளக்கங்களை பெறுவது வழக்கம்தானே? அதுபோல் இவனும் இங்கேயே தங்கி சில விளக்கங்களை என்னிடமிருந்து பெறலாம் என்று இருக்கிறான். அதில் தவறென்ன இருக்கிறது? பாடம் என்று இருந்தால் சந்தேகம் என்ற ஒன்று இருக்கத்தானே செய்யும். இருக்கலாம் குருநாதா. ஆனால் இவனின் தாயும் தந்தையும் இவனுடைய வருகைக்காக காத்திருப்பார்கள் பாவம். நீ பக்குவமாக அவர்களிடம் சொல்லிவிடேன். இவ்வாரம் கோவிந்தனுக்கு மடத்தில் சில வேலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துவிடு. இருப்பினும் குருநாதா. ராமானுஜா, ஏன் இந்த வீண் பிடிவாதம்? கோவிந்தன் தான் வர பிரியப்படவில்லை என்று தீர்மானமாக தெரிவித்து விட்டான். நீ புறப்படு. சொன்னால் கேள். புறப்படு. சரி குருநாதா, அடியேன் புறப்படுகிறேன். கோவிந்தா, அண்ணா ஏதாவது கோபித்துக் கொள்வானோ என்று வருத்தமோ பயமோ வேண்டாம். அவன் என் பேச்சில் மிகவும் மரியாதை வைத்துள்ளவன். எனவே கவலையை விடு. நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். உனக்கு என்ன சந்தேகமோ, எத்தனை சந்தேகமோ
அத்தனையையும் என்னிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள். இன்னும் உனக்கு எவ்வளவு ஞானத்தை வாரி வழங்க வேண்டுமோ அத்தனையையும் உனக்கு போதும் போதும் என்கிற அளவுக்கு போதிக்க சித்தமாக இருக்கிறேன். உன் சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் வரை நீ தாராளமாக இங்கேயே தங்கிக் கொள்ளலாம். இந்த யாதவ பிரகாசன் ஒரு வேதாந்த கடல். அது பருக முடியாத உப்பு கடல் அல்ல, அள்ளி பருகக்கூடிய பார்க்கடல். உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முகண்டு பருகிக்கொள். இந்த யாதவ பிரகாசனை உன் சித்தத்தில் வைத்துவிடு. மற்றோரை உன் சிந்தனையில் இருந்து அகற்றிவிடு. அதன் பின்பு அத்தனையும் உனக்கு ஏறுமுகம்தான். நீ வேண்டுமானால் பார், உன்னை ஓஹோ என்று ஓர் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றி வைக்கப் போகிறேன். இது சத்தியம். மிகவும் நன்றி குருதேவா. சரி, நீ விட்ட பணியை தொடங்கு. பிறகு வந்து என்னை பார். உனக்கு என் ஆசிகள். நன்றி குருதேவா. எந்த பிரசாதம்? அன்று தஞ்சாவூரிடம் கொடுத்தீர்களே அந்த பிரசாதம். அந்த பிரசாதம் எப்படி புடவைக்காரனின் கைக்கு போனது? புடவைக்காரனா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லையே. புரியும்படி அடியேன் சொல்லட்டுமா? நடிகர் சூர்யா கமர்ஷியல் படங்கள்ல வெற்றி அடைஞ்சாலும் அவ்வப்போது முழு கருத்துள்ள படங்கள்லயும் நடிச்சிட்டு வராரு. இயக்குனர் ரஞ்சித் அடுத்ததா சூர்யாவை ஹீரோவா வச்சு ஒரு படத்தை இயக்க போறாரு.